ஒரு 22 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம்பெண் வந்து திருப்பூரில் வந்து வேலை கேட்டு வந்து ஒரு மேன் பவர் ஏஜென்சி, நான் மேன் பவர் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்லூர் போகிற வழியில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியிருக்கேன். இது வந்து போலீஸ் விசாரணை நடக்குது. இந்த விஷயம் ஏன் நடக்குது? திருப்பூரில் வந்து வேலை தேடுறது அவ்வளோ கஷ்டமா? திருப்பூரில் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு திருப்பூரில் என்றைக்குமே எப்பயுமே வேலை இருக்குது. ஆனால் அது வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு அது தெரியாமல் இருக்குது. இதை நாம் முன்னெடுத்து நாம் திருப்பூரில் இப்போ 25 வருஷத்துக்கு மேலே நம்ம இருக்கோம். இதை நம்ம முன்னெடுத்து நாம் சொல்லுவோம். அது யாருக்கோ ஒரு ஆளுக்கு பல பேருக்கு பயன்பட்டால் சந்தோஷம்தான். அதனால தான் இந்த வீடியோ. வாங்க, அதுக்கு என்ன வேணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். ஊரில், தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் எங்கே இருந்தாலும் யாராவது வேலை இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டாங்கன்னா தாராளமாக தயங்காமல் திருப்பூருக்கு அனுப்பி வைக்கலாம். அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் அதை பற்றின விளக்கத்தை நான் கொடுக்குறேன். இது வெறும் ஒரு கஷ்டப்படுற ஒரு ஆளுக்கு, ஒரு பெண்ணுக்கு உதவியாக மட்டும் இல்லாமல் இது நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கும் திருப்பூரோட வளர்ச்சிக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அதனால் இந்த பயனுள்ள தகவலை, இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, என்ன பண்ணணும்னு தெரியாமல் சும்மா சுற்றிட்டு இருக்கேன், வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்காமல் அந்த பயத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம திருப்பூருக்கு வரணுன்னா ரொம்ப அதிகப்படியான பட்ஜெட்டில் தேவையில்லை. ஒரு ஆள் நீங்கள் திருப்பூருக்கு வந்து வேலை செய்யணும் அப்படின்னு வந்தீங்கன்னா குறைஞ்சது உங்கள் பஸ் பேர், அது உங்கள் ஊர்லேருந்து திருப்பூர் வர்றது, அதை பொறுத்து நீங்கள் வச்சுக்கிங்க. வந்து ஒரு 5000 ரூபா இருந்தால் போதும் ஒரு ஆளுக்கு. ஏன்னா வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த பாய் தலகாணி, ஒரு ரூமுக்கு சின்னதாக ஒரு அட்வான்ஸு அப்படி கொடுக்கறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5000 ரூபா வேணும். இதுவே ஃபேமிலியாக வரீங்கனாக்கா நீங்கள் ஒரு ஆள் முதல்ல வந்துட்டு நீங்கள் வேலை ரெடி பண்ணிவிட்டு ரூம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு வர்றது பெட்ரு. எனக்கு என்ன மாதிரி வேலை கிடைக்கும் அப்படின்னாங்கன்னா, இங்கே திருப்பூரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் என்ன விதமான வேலை தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் வேலையே தெரியாதவங்களாக இருந்தாலும் இங்கே வேலை வாய்ப்பு இருக்குது. அவங்கவுங்களுக்கு என்ன தெரியுமோ அதுக்கேற்ற அளவுக்கு இருக்குது. நீங்கள் தங்குறதுக்கு நீங்கள் தனியாக ரூம் எடுத்துக்கணுன்னாக்கா, இப்போ பேச்சுலராக சேர்றீங்கனாக்கா ஒரு தலைக்கு ஒரு 1000 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபாய்க்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் எல்லா வசதியோடு இருக்கும். அது வந்து நீங்கள் இங்கே வந்து தேடுற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் வேணால் நீங்கள் சின்ன நம்ம பஸ் ஸ்டாண்டு ஒட்டி இருக்கிற லாட்ஜில் கூட பேச்சுலராக வரவங்களுக்கு தங்கிக்கலாம். லேடிஸாக வரவங்களுக்குனாக்கா ஹாஸ்டல், லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குது. ஆனால் அவங்க ஆதார் கார்டு கன்ஃபார்ம் வேணும். இதுதான் வந்து இங்கே தங்குறதுக்கு. வேலை என்ன மாதிரினாக்கா எல்லா ஃபீல்டுலேயும் ஆள் தேவைப்படுது. இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், திருப்பூரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபீல்டுலேயும் ஆள் பற்றாக்குறை இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால தான் வட மாநிலத்தில், பீகார், பங்களாதேஷ் எல்லா பக்கமும் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. மொழியே தெரியாதவங்க வந்து இந்த ஊரில் வேலை செஞ்சு சம்பாரித்து அவங்க சொந்த காலில் நிற்கும் போது நம்ம ஊரில் இருக்கிற திருப்பூரில் ஏன் அவங்களால முடியாது? நீங்கள் யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை, யாரோட ரெக்கமெண்டும் தேவையில்லை. இங்கே ரெக்கமெண்ட் இருக்கணும், ஒரு படிச்சிருக்கணும் அப்படின்ற எந்த ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து தாராளமாக எந்த கம்பெனியை வேணாலும் ஏறி நீங்கள் வாங்க பார்க்கலாம். இதில் மேலே ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.